வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.16ல் இருக்கக்கூடிய 8th சம் தான் பாருங்கள். ட்ரா த கிராஃப் ஆஃப் y = x - 1 × x + 3. இதுக்கு கிராஃப் வரைஞ்சி அண்ட் தென் சால்வ் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் x × x x², x × 3 3x, -1 × x -x. ஓகேங்களா? -1 × x -1x ஆக்சுவலாக x, -1 × 3 -3. ஸோ இப்போ x² -3x +3x -xன்றப்ப +2x -3. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் இப்போ தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். போட்டு x = என்ன டேட்டாலாம் போடலாம் அப்படின்னா -2லேருந்து நான் போடுறேன். அப்போ y = என்ன வரும்? -2² + 2 × -2 -3. -2² 4, 2 × -2 -4 -3. ஸோ மைனஸையும் ஆட் பண்ணால் -7, அதோட 4 சப்ட்ராக்ட் பண்ணுறேன், -3. x = -1ன்னு போடும்போது -1² + 2 × -1 -3. -1² 1, 2 × -1 -2 -3. ஸோ மைனஸையும் ஆட் பண்ணுங்கள், -5 + 1 -4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ கூடிக்கிட்டே தான் போகுது, கீழே இறங்கிக்கிட்டே தான் போகுது. ஸோ அப்போ அடுத்த பாயிண்ட் x = 0 போடுறேன். y வந்து என்னவா வரும்? 0² + 2 × 0 -3. ஸோ இங்கே வந்து ஆன்சர் -3. இதுவும் 0 இதுவும் 0, ஆன்சர் -3. ஸோ இப்போ எனக்கு மைனஸில் -3 போச்சு, -4 போச்சு, -3 வந்திருக்குது. பட் வந்து பாசிட்டிவ் வேல்யூவுக்கு மேலே எனக்கு வரவே இல்லை. ஓகேங்களா? இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அந்த பாயிண்ட்டு எப்படின்னா அடுத்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒரு 4 பாயிண்ட் வழக்கம்போல் செஞ்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா? x = 1ன்றப்ப 1² + 2 × 1 -3. ஸோ 1, 2 × 1 2 -3 0ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் x = 2ன்னு எடுக்கிறேன். y = 2² + 2 × 2 -3. ஸோ 2²ன்றப்ப 4 + 2 2s are 4 -3. இது 2 பாசிட்டிவ் ஆட் பண்ணுங்கள், 8 -3 5. ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போதைக்கு இதை மட்டும் நான் வந்து டேபிள் கொண்டு வரேன். -2 -1 0 1 2 -2ன்றப்ப -3 -1ன்றப்ப -4 0ன்றப்ப -3 1ன்றப்ப 0 2ன்றப்ப 5. ஸோ therefore the coordinates அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2, -3 -1, -4 0, -3 1, 0 2, 5. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை இப்போ நான் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். கிராஃபை பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸு, மேலே இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுங்க, -2, -3. எக்ஸில் -2, ஒய்யில் -3. ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னது? -2, -3. செகண்ட் பாயிண்ட் எடுங்க, -1, -4. எக்ஸில் -1, ஒய்யில் -4. ஸோ இந்த பாயிண்ட்டு -1, -4. அடுத்தது 0, -3. ஸோ 0ல் -3 இங்கே இருக்குது, 0, -3. அடுத்தது 1, 0. ஸோ எக்ஸ் 1, ஒய் வந்து 0 1, 0. அடுத்த பாயிண்ட்டு 2, 5. எக்ஸ் 2, ஒய் 5. ஸோ இது அப்படியே மேலே போச்சுன்னா இந்த பாயிண்ட்டு 2, 5. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 பாயிண்ட் வந்துருச்சு. இன்னும் இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஏற்றினா கூட நல்லா தான் இருக்கும். பட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை சால்வ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன் என்ன வருதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லீனியர் ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். y = x² + 2x -3. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ஸோ x² - x -6 = 0. ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன், சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ y - 0 y, x² - x² கேன்சல், 2x + x 3x -3 + 6 என்ன வரும்? +3. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸு
இந்த ஈக்குவேஷன் தான் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இதில் நான் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் டேட்டா போடுறேன். எக்ஸுக்கு வந்து நான் எடுத்தோடனே என்ன வேல்யூ கொடுக்கலாம், -2 அப்படின்னு போட்டால் ஒய் வந்து என்ன வரும், 3 × -2 + 3. ஸோ -6 + 3 -3. x -1 போட்டால் ஒய் வந்து 3 × எக்ஸுக்கு பதிலாக -1 + 3. 3 × -1 -3 + 3 என்ன வரும், 0. எக்ஸுக்கு வந்து 0 போடுறேன். ஒய் வந்து 3 × 0 + 3. 0 × 3 0, 0 + 3 3. ஓகேங்களா. x 1 போடுறேன். ஒய் 3 × 1 + 3. 3 + 3 6. ஸோ இதுவே போதும் தான் எனக்கு. இந்த 4 பாயிண்ட்ஸையும் நான் கோஆர்டினேட்ஸாக கன்சிடர் பண்ணேன். டேபிள் கொண்டு வரேன். -2 -1 0 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 0 3 6. ஓகேங்களா. ஸோ இப்போ therefore the coordinates are -2, -3, -1, 0, 0, 3, 1, 6. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கிராஃபில் பிளாட் பண்ணுங்கள். -2, -3 ஆல்ரெடி -2, -3 நம்மளுக்கு இங்கே கிராஃப்லேயே பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் வரும். -2, -3. ஓகேங்களா. இங்கே இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட்டு -1, 0. ஸோ -1 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு -1, 0. மூணாவது பாயிண்ட்டு 0, 3. எக்ஸில் 0, ஒயில் 3. ஸோ இதுதான் 0, 3. அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு 1, 6. 1 இங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1, 6. ஸோ நீங்கள் வேறு எந்த பாயிண்ட் போட்டாலும் அப்படியே போயிடும். ஸோ நான் வந்து பிளாட் பண்ண பாயிண்ட்டு நான் கிராஃப் குறிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதை குறிச்சிருங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஆர்க்கு நம்மளுக்கு வரும், அதாவது பேரபோலா. இதுதான் நம்ம போட்ட பாயிண்ட்டு. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய லைன் வந்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ கடைசியாக எழுதின இந்த 4 பாயிண்ட்ஸ் லீனியர் ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட்ஸு 1 2 3 4. இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே இங்கே இங்கே. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த 4 பாயிண்ட்ஸு. இதுக்கான லீனியர் ஈக்குவேஷன் என்னது, y = 3x + 3. இந்த பேரபோலாவுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம், x² + 2x - 3 y = ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டுக்கு நேம் வச்சாச்சு. இதுக்குரிய பேர் எழுதியிருக்கேன், இதுக்குரிய பேர் எழுதியிருக்கேன். இது ரெண்டும் டச் பண்ணக்கூடிய இடம். இந்த பேரபோலா பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படியே தான் போகும், இது இப்படியே தான் போகும். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பாயிண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு செட் ஆகும். எங்கே அப்படின்னா இதை ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விடுங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல 3ல் போய் நிற்கிதா. இது வந்து இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா 1 2 3ல் போய் நிற்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒய்க்கு வந்து 3 ஏதாவது வேல்யூ செட் ஆகுமா அப்படின்னு நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன். இங்கே 3ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போடுங்க. 3² + 2 × 3 -3. ஸோ 3² 9 + 6 -3. ஸோ இது பண்ணிங்கன்னா 12ன்னு வரும். ஸோ அப்போ எக்ஸு 3ன்றப்போ ஒய் வந்து 12 ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுங்கள். 3, 12. ஸோ 3, 12ன்றப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 10 11 12 இங்கே வரும் 3, 12 கரெக்டாக. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2ல் இருந்து எனக்கு வந்து பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் டச் பண்ணுச்சுன்னா எக்ஸ் வந்து இங்கே கிராஸ் ஆகுது. இது என்னது, -2. அதே இது மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டச் ஆகுது. இது வந்து 3 அப்படின்ற பாயிண்டில் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரம் த கிராஃபு x = -2, 3. இது 2 தான் சொல்யூஷன் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி.